தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். இங்க பாரு சுபி, ஒருத்தங்க உன்கிட்ட பேசுறாங்கன்னு வை. அவங்க என்ன பேச போறாங்கன்னு நீயா ஒண்ணு கற்பனை பண்ணி அவங்களுக்கு பதில சொல்லிடுற. இது ரொம்ப தப்புமா. இந்த பழக்கம் மத்தவங்களுக்கு மேல மரியாதை குறைவா உண்டாக்கும். அது மாத்திரம் இல்ல, காலத்துக்கு முன்னாடி தீர்ப்பு சொல்லக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. வேக வேகமா ஓடுகிற இந்த காலத்துல அநேகருக்கு எதையுமே நிதானமா கவனிச்சு பேசவோ கவனிச்சு பதில் சொல்லவோ நமக்கு டைம் இல்லைங்கிற மாதிரி சூழ்நிலை ஓடிட்டு இருக்குது. இதனாலதான் அநேக குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை வருது. இந்த குடும்பத்துல சமாதானம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு இனிமை காணப்படணுமானா ஞானத்தினாலே வீடு கட்டப்படும். ஒரு குடும்பம் கட்டப்படுவதற்கு ஞானம் அவசியம், விஸ்டம். யார் என்ன சொல்றாங்களோ அதை கேட்போம், பொறுமையா கேட்போம், நிதானமாய் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்து பதில் சொல்லக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுக்கும் பொழுது தேவ சமாதான குடும்பங்களை ஆளுகை செய். கர்த்தருடைய மகிழ்ச்சி, சந்தோஷம் நம்முடைய உள்ளத்தின் ஆசீர்வாதமாய் மாற முடியும். இனிமையான இனிலரம் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த இனிலரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். நம்முடைய குடும்பங்களின் ஆசீர்வாதத்திற்காகவும் நம்முடைய தேசத்தின் எழுப்புதலுக்காகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த இனிலரம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தி நடத்தி கொண்டு வருகிறார். இந்த நாளிலும் கேட்கும் முன் பதில் சொல்லாத என்ற தலைப்பில் நிகழ்ச்சிகளை பார்க்க போகிறோம். ஒருத்தர் பேசுறத முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி பதில் சொல்றது தவறான புரிந்து கொள்ளுதலுக்கும் பிரச்சனைகளுக்கும் வழிவகுக்கும். ஒருத்தர் பேசும்போது அதை முழுமையாக புரிஞ்சு கொண்டு அதுக்கப்புறம் நம்ம பதில் சொல்லணும். அப்படி முழுமையாக கேட்காம பதில் சொல்லும்போது அவங்க நம்ம கிட்ட என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்மளால அறிஞ்சு கொள்ள முடியாது. ஒருத்தர் பேசுறத நம்ம முழுமையாக கேட்காம நம்ம பதில் சொல்லும்போது நம்ம எதிரில் இருக்கிறவங்களுக்கு எரிச்சலையும் கோபத்தையும் உண்டாக்கிரும். அது மட்டும் இல்லை, அவசரக்கார, மரியாதை தெரியாதவங்க அப்படின்னு கெட்ட பெரிய அது உண்டாக்கிரும். அதனால தெய்வ பிள்ளையாக நாம் கேட்கறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதுக்கு பொறுமையாயும் இருக்கணும். இப்பொழுதும் விசேஷித்த நன்மைகளை நம்ம வாழ்க்கையில தந்து நம்ம விசேஷித்தவர்களாய் மாற்றின நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம் சகோதரிகளோடு இணைந்து பாடி துதிப்போமா? பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் இனிய இல்லறம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். எங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவரை பாடி துதிக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? நம்ம ஒவ்வொருத்தருமே விசேஷமானவர்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் விசேஷமானவர்கள்? ஆண்டவராகிய இயேசு நம்ம கூட இருக்கிறதுனால. இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு உங்க கூட இருக்கிறார், ஏன் கூட இருக்கிறார். நம்ம சேர்ந்து சந்தோஷத்தோட ஆண்டவரை பாடி துதிக்கலாமா? தேவா நான் எதினால் விசேஷித்தவன், நீர் என்னோடு கூட இருப்பதனால் சொல்லி நல்ல கரங்களை தட்டி நீங்க வீடுகளில் இருக்கிற இடங்களை சேர்ந்து ஆண்டவரை பாடி துதிக்கலாமா? ஆமென். தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட நம்ம கூட வந்து கொண்டிருக்கிறார். சுவாசத்தோடு கூட பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, அவள்
விசேஷித்தவள் ஆண்டவர் விசேஷித்த விதமாய் வைத்திருக்கிறாரே. ஆமென். சந்தோஷத்தோடு கூட விசேஷித்தவள் ராஜா நனதை தினம் யோசிப்பவள். எதினால் இது எதினால் இரண்டோடு வருவதினால். எதினால் இது எதினால் இரண்டோடு இருப்பதினால். எதினால் இது எதினால் இரண்டோடு வருவதினால். எதினால் இது எதினால் இரண்டோடு இருப்பதினால். வாழ்க்கையில கசப்பான சூழ்நிலைகள் ஒருவேளை வரும்போது ஆண்டவராகிய இயேசு நம்முடைய வாழ்வை மதுரமாய் மாற்றுகிற இயேசு இன்னைக்கு உங்க கூட இருக்கிறாரே. விசுவாசத்தோடு கூட ஆண்டவரே இந்த வாழ்க்கையில கசப்பு அதிகமா இருக்குதுன்னு சொல்லி நீங்க ஆண்டவர் சமூகத்துல நீங்க கதறிக்கொண்டிருக்கிறீங்களா? இயேசு அவர் இன்னைக்கு உங்க வாழ்க்கையை மதுரமாய் மாற்ற போகிறார். விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை பாடி துதிக்கலாமா? ஆமென். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. விசுவாசத்தோடு மாறாவின் நீரை தேனாக வாழ்க்கை தேனாக மாற்றுகிற இயேசு. மாறாவின் நீரை மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நனதினால் விசேஷித்தவள் ராஜா நனதை தினம் யோசிப்பவள். தேவா நனதினால் விசேஷித்தவள் ராஜா நனதை தினம் யோசிப்பவள். எதினால் இது எதினால் இரண்டோடு வருவதினால். எதினால் இது எதினால் இரண்டோடு இருப்பதினால். எதினால் இது எதினால் இரண்டோடு வருவதினால். எதினால் இது எதினால் இரண்டோடு இருப்பதினால். மேலேசப்பா நீங்க எங்க கூட இருப்பதுனால ஆண்டவர் நாங்க விசேஷமானவர்கள். அப்படி கண்களை மூடி ஆண்டவரே இயேசுப்பா நீர் எங்க கூட இல்லைன்னா நாங்க ஜீரோப்பா. எங்க வாழ்க்கை ஒன்றுமே இல்லை. நீங்க இல்லாம எங்களுடைய வாழ்க்கை தொடங்க முடியாதப்பா. அது நிறைவு பெறாது. எங்க பயணம் நிறைவு பெறாத ஆண்டவரே. இந்த நேரத்துல சொல்றீங்களா இயேசுப்பா நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேஸ்ட். நீங்க என் கூடவே எப்போது வரணும்னு சொல்லி என்னுடைய எஜமானன், என்னுடைய தகப்பன், என்னுடைய தந்தை நீங்க தான், என்னுடைய தாய் நீங்க தான் ஆண்டவரே. நீர் எங்களோடு வரணும்னு சொல்லி நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை அது வீணா இருக்குமே அப்பா. அப்படி கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? அவர்தான் நம்முடைய மனவாளன், நம்முடைய எஜமானன் இயேசு. இயேசுவை பார்த்து சொல்லுமா இயேசுப்பா நீங்க ஒருவேளை உங்க வாழ்க்கையில இயேசு இல்லாம இருக்கிறாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இயேசுப்பா என் கூட இருக்கிறாரா, என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறாரான்னு சொல்லி ஒரு விஷயம் நீங்க உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்க்கிறீங்களா? ஆமென் இயேசுப்பா. ஆமென் ஆண்டவரே. இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானனே நேசரே துணையாளரே. இயேசுவே என் எஜமானனே நேசரே என் துணையாளரே. காலையில கிருபையும் மாலையில மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே. காலையில கிருபையும் மாலையில மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே. தாய் மறந்தாலும்
ஏசப்பா இல்லாத ஒரு வாழ்க்கை நம்மளால வீணா இருக்குமே, அந்த இயேசு எனக்கு வேணும்னு சொல்லி அப்பாவை பார்த்து ஆமேனப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா இயேசுவே, என் எஜமானனே, நேசரே, என் துணையாளரே, இயேசுவே, என் எஜமானனே, நேசரே, என் துணையாளரே. இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம், நீங்க இல்லாம வாழ முடியாதையா உங்க ஏசப்பா இல்லாம எங்களை வாழவே முடியாதப்பா, நீரே எங்களுக்கு அடைக்கலம். ஆமென். வாழ முடியாதையா உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா இயேசுவே, என் எஜமானனே, நேசரே, என் துணையாளரே, இயேசுவே, என் எஜமானனே, நேசரே, என் துணையாளரே. என்னுடைய எஜமானன், என்னுடைய மனவாளன், என்னுடைய துணையாளராய் இருந்து எங்களை நடத்துகிறவரே, உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோப்பா. நீங்க எங்க வாழ்க்கையில் எப்போது இருக்கும்படியா அப்பாவை நாங்கள் வரவேற்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்க துதி வழிகளை ஏறெடுக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். காலையிலே கிருபையும் மாலையிலே மகிமையும் தந்து, தாய் மறந்தாலும் நம்மை மறக்காம, தந்தை வெறுத்தாலும் நம்மை வெறுக்காம, நம்ம மேல அன்பு வைத்து நம்மை நடத்துகிற அன்பு தெய்வம் இயேசு கிறிஸ்து எப்போதும் நம்ம கூட இருப்பதால் நம்ம அசைக்கப்படுவதில்லை. இப்போதும் நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஜோதிய கர்நாடகம் பார்ப்போமா? ஜோதியக்கா, அம்மா போன் அடிக்குதுமா. யாருடா? ராணின்னு போட்டிருக்கு. ராணி அக்காவா? எதுக்கு அடிக்கிறாங்கன்னு அம்மாக்கு தெரியும். அது எப்படிமா? அவங்க எதுக்கு உங்களுக்கு கால் பண்றாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும்டா. 2 நாளா ஒரு உதவி கேட்டு போன் அடிச்சாங்க. இப்பவும் அதுக்கு தான் அடிச்சிருப்பாங்க. அவங்க கிட்ட பேசாம நீங்களா முடிவெடுக்கிறது தப்புதானம்மா? அக்கா, ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்க. சுபி, நான் அதுக்கு கால் பண்ணல. எனக்கு வர வேண்டிய பணம் வந்துட்டு நீங்க ரிஸ்க் எடுக்க வேண்டாம். சரிக்கா. என்னம்மா சொன்னாங்க? போடா. ஏய், இத நான் எடுத்துக்கிறேன். இதோ சூப்பரா இருக்கும். செம்ம பெருசா இருக்குடா. ரொம்ப டேஸ்டா இருக்கு. அப்படியா? நான் நம்ப மாட்டேன் அதெல்லாம். உண்மையா நீ அதெல்லாம் பண்ணியா? ஆனா சூப்பரா இருக்கும். என்னடா நீ நம்பாம கேக்குற? இவங்க வேறடா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா செம்ம டேஸ்டா இருக்கு.
உங்களை தான் சொல்றேன், பேசாதீங்கடா. சாப்பிடும்போது என்ன பேச்சு? அண்ணே, ம் இன்னைக்கு பைபிள் கார்ட்டூன்ல யோனா கதை பார்த்தேன். அதுல யோனாவ ஒரு பெரிய மீன் விழுங்கிடுச்சு. ஏன் விழுங்குச்சுன்னு தானே கேட்க போற? நான் அதை கேட்க வரலண்ணே. அப்புறம் யோனா எப்படி உயிரோட இருந்தான்னு கேட்க போறியா? அதுவும் இல்லண்ணே. அப்போ ஜான், ஜோகன் என்ன சொல்ல வரான்னு முழுசா கேளு. ஏன் அவசரப்படுற? முதல்ல அவன் பேசி முடிக்கட்டும். ம் நீ சொல்லு ஜோகன். இல்லம்மா, யோனா கிட்ட ஆண்டவரே நேரா பேசுறாங்க. அப்புறம் எதுக்கு அவரால் கீழ்ப்படிய முடியல? நம்ம கிட்ட கூட தான் வேதத்தின் மூலமா இன்னும் பல வகையில ஆண்டவர் நேரா பேசுறாங்க. நம்ம கூட அநேக காரியத்துல கீழ்ப்படியறது இல்லல. ஜோகன், யோனாக்கு தெரியும் ஆண்டவர் ரொம்ப அன்பு உள்ளவர்னு. நினிவே பட்டணத்தை அழிப்பேன்னு சொல்வாரு. ஆனா அவங்க மனம் திரும்பிட்டாங்கன்னா ஆண்டவரோ மனம் இறங்கிருவாருன்னு யோனாக்கு தெரியும். அதனாலதான் யோனா போகலையா? அதுவும் ஒரு காரணம். அதுவுன்னா அப்போ ஜான், நினிவே மக்கள் ரொம்ப மோசமானவங்க, கொடூரமானவங்க. அங்க போறதுக்கே எல்லாரும் பயப்படுவாங்க. அங்க போய் ஆண்டவர் நினிவே பட்டணத்தை அழிக்க போறாருன்னு சொன்னா யோனாவை என்ன பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பாரு. நினைக்கவே பயமா இருக்குமா? அதான் யோனாக்கு அங்க போக ஒரு பயம் இருந்திருக்கலாம். அவங்கள எதுக்குமா ஆண்டவர் அழிக்கணும்? நான் சொல்றத கொஞ்சம் தெளிவா கேளுங்க. ஒரு இடத்துல ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத காரியம் நடக்கும்போது அந்த பட்டணத்தின் மேல ஆண்டவருக்கு கோபம் வரும். பாவத்து நிமித்தம் அவங்கள அழிக்க நினைப்பாரு. அப்புறம் இதெல்லாம் மாத்த முடியாதா? முடியும். எப்படின்னா, அங்க இருக்கிற ஜனங்களுக்காக ஆண்டவர் கிட்ட ஜெபம் பண்ணா ஆண்டவர் மன்னிச்சிடுவாரு. ஓ, அதுதான் தேசத்தை அழிக்காதபடி திறப்பிலே நிக்கிறதுக்கு ஒரு மனுஷனை தேடுறேன்னு ஆண்டவர் சொன்னாரா? ஆமாப்பா ஜான், அதே நேரம் அம்மா சொன்னதையும் நீ மறந்துடக்கூடாது. ஒருத்தர் பேசி முடிக்கிற வரைக்கும் பொறுமையா இருக்கணும். அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேட்கணும், அப்புறம்தான் பேசணும். சரியா? சரிம்மா. இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல, அப்புறம் எதுக்கு வாங்குனீங்க? அம்மா, நீ ஒண்ணும் பேசாத ஜான். உங்க 2 பேருக்கும் வயித்துல பிரச்சனை இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு இப்படி பண்றீங்க? இங்க பாரு சுபி, அப்பா இத இவங்க வாங்கலமா. முதல்ல உட்காருமா. இது இன்னொருத்தர் வாங்கினதுமா. பசங்களுக்கு வேணுமான்னு கேட்டேன், வேண்டான்னு சொல்லிட்டாங்க. நீ என்னடானா அவசரப்பட்டு பசங்களை சத்தம் போட்டுட்டியே. இப்போ இல்ல, எப்பவுமே அம்மா அப்படிதான். என்ன சுபி இதெல்லாம்? அப்படிலாம் இல்லப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீ கொடுத்த பணத்தை நான் ஜோதி கிட்ட கொடுத்துட்டேன். அப்பா, நீ கொடுத்த நான் சொல்லலமா. நல்லதுப்பா. இத நீயே கொடுத்திருக்கலாம்ல. குடுக்கலாம்ப்பா, ஆனா நான் குடுக்கறேன்னு வைங்கல, அவங்க கண்டிப்பா யோசிப்பாங்க. ஏன்னா நான் அக்காவோட வயசு கம்மி. ஆனா நீங்க அப்படி இல்லல்ல. உங்ககிட்ட வாங்குறதுக்கு அக்காவுக்கும் தயக்கம் இருக்காது. யாரு குடுக்கறாங்கன்றது முக்கியம் இல்லப்பா, அது யாருக்கு போய் சேருதுங்கிறது தான் முக்கியம். எனக்கு அது போதும். சரி, பசங்களுக்கு என்ன வாங்க போற? ஜூஸ் தான் வாங்க போனேன். அதுக்குள்ள சரி நீ இரு, நானே சொல்றேன். சர்வர், ஒரு 4 மாதுளம் ஜூஸ் பா. என்ன சுபி, எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன்க்கா. என்னக்கா யோசிக்கிறீங்க? இல்லம்மா, கொஞ்ச நாளா உன்னை கவனிக்கிறேன். உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு வந்தேன். ஆனா அதுக்கு முன்னாடி ரொம்ப நன்றி சுபி. அக்கா, என்னக்கா நீங்க
எனக்கு எதுக்கு நன்றி சொல்றீங்க? இல்லம்மா, 2 நாளைக்கு முன்னாடி நீ மாலத்தி அப்பா கூட பேசிக்கிட்டு இருந்தல்ல? ஆமாம்மா, நீங்க பேசுனது நான் கேட்டேன். நீதான் எனக்கு காசு கொடுத்து உதவி இருக்கிறதா தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றி சுபி. அக்கா, இந்த விஷயத்துக்கு தான் உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன். நீங்க தான்க்கா எனக்கு நிறைய ஆலோசனை சொல்றீங்க. நான் வழி தவறும் போது சரியா நடக்க ஆண்டவர் உங்களை தான் பயன்படுத்துறாங்க. ஒருவேளை இந்த விஷயம் தெரிஞ்சு நீங்க என்கிட்ட பேச என்ன கண்டிக்க யோசிச்சீங்கன்னா, நீங்க எப்பவும் போல என்கிட்ட பேசணும்க்கா. கண்டிப்பாமா, அதுல மாற்றமே இருக்காது. அக்கா, வேற ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே? ஆமாமா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அன்னைக்கு நீ பசங்க கிட்ட நடந்துகிட்டத பார்த்தேன். அது மட்டும் இல்ல, நீ என்கிட்ட பேசும்போதும் அத உணர்ந்தம்மா. என்னதுக்கா? இங்க பாரு சுபி, ஒருத்தங்க உன்கிட்ட பேசுறாங்கன்னு வை. அவங்க என்ன பேச போறாங்கன்னு நீயா ஒண்ணு கற்பனை பண்ணி அவங்களுக்கு பதில சொல்லிடுற. அது போன் காலா இருக்கலாம், இல்ல அன்னைக்கு உன் பசங்க ஸ்நாக்ஸ் ஆர்டர் பண்ணவே இல்ல, ஆனா அவங்க தான் ஆர்டர் பண்ணிருப்பாங்கன்னு நீயா நினைச்சு அவங்கள சத்தம் போட்டல, அந்த விஷயமா கூட இருக்கலாம். இது ரொம்ப தப்புமா. இந்த பழக்கம் மத்தவங்களுக்கு மேல மரியாதை குறைவை உண்டாக்கும். அது மாத்திரம் இல்ல, காலத்துக்கு முன்னாடி தீர்ப்பு சொல்லக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அவங்க என்ன பேசுறாங்க, என்ன சொல்ல வராங்க, என்ன செய்யறாங்கன்னு பொறுமையா அவங்கள கவனிக்கணும். அதுக்கப்புறம் தான் உன்னோட உத்தரவை சொல்லணும். நீதிமொழிகள் 18:13 காரியத்தை கேட்கும் முன் உத்தரவு சொல்லாதேன்னு சொல்லுது. அப்படி சொன்னா அது அவமானமா மாறும்னு சொல்லுது. அக்கா, ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்க. சுபி, நான் அதுக்கு கால் பண்ணல. எனக்கு வர வேண்டிய பணம் வந்துட்டு நீங்க ரிஸ்க் எடுக்க வேண்டாம். சரிக்கா. என்ன சுபி, நான் சொல்றது சரியா தப்பான்னு யோசிக்கிறியா? இல்லக்கா, நான் செஞ்ச தப்ப நினைச்சு பாக்குறேன். நிறைய நேரத்துல பண்றவங்களுக்கு இது தப்பா தெரியாது, ஆனா கேக்குறவங்களுக்கு தப்பா தெரியும். அவங்க வேற நோக்கத்துல உனக்கு போன் அடிப்பாங்க, ஆனா நீ வேறொரு காரியத்தை நினைச்சு அவங்க பேசுறதுக்கு முன்னாடியே பதில் சொன்னா அவங்க மனசு அந்த இடத்துல கஷ்டப்படும். அது மட்டும் இல்ல, உன்னையும் தப்பாதான் நினைக்க தோணும். எனக்கு புரியுதுக்கா. உன்னை குற்றப்படுத்தணும்னு நான் இத சொல்லலமா. யாரும் உன்னை தப்பா நினைச்சிட கூடாதுங்கிற நல்லெண்ணத்துலதான் இத நான் சொல்றேன். எனக்கு புரியுதுக்கா. உன்கிட்ட நிறைய நல்ல குணத்தை ஆண்டவர் கொடுத்திருக்காருமா. இந்த சின்ன சின்ன விஷயத்த நீ சரிப்படுத்தினா இன்னும் நல்லா இருக்கும் சுபி. கண்டிப்பாக்கா. ஜோதியக்கா நாடகம் பார்த்தீங்களா? உங்க பிரயோஜனமா இருந்துச்சா? இப்போதான் நம்ம ஜெபிக்க போறோம். எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை சகோதரி தெளிவா சொல்லி உங்களை ஜெபத்துல நடத்துவாங்க. ஒவ்வொரு காரியங்களையும் கவனமா கேட்டு விசுவாசத்தோட ஜெபத்தை ஏறிடுங்க. நிச்சயமாக தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை சொல்லுகிறோம். இந்த நாளிலும் இந்த இனியலரம் நிகழ்ச்சியில் எங்களோடு சேர்ந்து ஜெபிப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்க. நம்ம என்ன காரியத்துக்கு ஜெபிக்க போகிறோம்னா, இந்த நாளின் தலைப்பு கேட்கும் முன் பதில் சொல்லாதே. நல்ல ஒரு அருமையான தலைப்பு இல்லையா? அதாவது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, முந்திரி கொட்டத்தனமாக பேசாத, நான் சொல்கிறத கொஞ்சம் கவனிச்சுட்டு பேசு அப்படின்னு சொல்லிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு தலைப்பு. இன்றைக்கு அநேகர் உரையாடல் அப்படிங்கிறது இது ஒன் வே ப்ராசஸ் கிடையாது, இது 2 வே ப்ராசஸ். இல்லை, ஒருத்தர் பேசும் வரைக்கும், ஒருத்தர் பேசும் பொழுது அதை பொறுமையாக கேட்டு அதற்கு தகுந்த மாதிரி நம்ம பேசுகிறது தான் சரியானதாக இருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் வேகமாக ஓடுகிற இந்த காலத்தில் அநேகருக்கு எதையுமே நிதானமாக கவனித்து பேசவோ கவனித்து பதில் சொல்லவோ நமக்கு டைம் இல்லைங்கிற மாதிரி சூழ்நிலை ஓடிட்டுருக்குது. இதனால தான் அநேக குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை வருது. கணவர் என்ன சொல்ல வர்றாங்கன்ட்டு அதை கவனித்து
கவனிச்சுட்டு மனைவி பேசுறது இல்லை. அவர் பேச ஆரம்பிக்கும் போதே இவங்க கத்துறது, அல்லது மனைவி என்ன சொல்ல வர்றாங்க அதை பொறுமையாக கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்கிறதுக்கு கணவருக்கும் பொறுமை இல்லை. இதனால் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை. அதே மாதிரி பாருங்கள், வேலை செய்கிற இடத்துல கூட நமக்கு மேலே இருக்கிறவங்க ஒரு காரியத்தை சொல்கிறாங்கன்னா அதை கவனித்து அது என்ன சொல்ல வர்றாங்க, அது என்ன காரியத்தை செய்ய சொல்கிறாங்க அப்படிங்கிறது கவனித்து நம்ம செய்யாமல் கடகடன் நம்ம போய் காரியத்தை செய்கிறது பேசுறது. இதனால் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை இல்லையா? எவ்வளோ காரியங்களை வேலை செய்கிற இடத்துல நம்ம சந்திக்கிறோம். இது நிமித்தம் அவமானம் இல்லையா? பாருங்கள், காரியத்தை கேட்குமோன்னு உத்தரம் சொல்லுகிறவனுக்கு அது புத்தியீனமோ அது வெட்கமும் உண்டாயிருக்கும்னு சொல்லி வேதத்தில் கூட நம்ம வாசிக்கிறோம். இப்போ காரியத்தை கேட்கறதுக்கு முன்னால் உத்தரவு சொல்லிட்டா அது புத்தியும் முட்டாள்தனமான காரியமாக இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது வெட்கத்தை உண்டாக்கும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், பேசுவதை கேட்கறதுக்கு முன்பாக நம்ம பதில் பேசவே கூடாது. கொஞ்சம் பொறுமை வேணும், நிதானமாக வேணும். இல்லை என்ன சொல்ல வர்றாங்க நிதானிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேசுகிறது தான் நல்ல விதத்தில் முடியும். இல்லை இந்த பிரச்சனைகள் வராமல் முடியும். ஆகவே இந்த மாதிரி சுபாவத்தில் நம்ம அநேகர் இருக்கிறவங்க. அதனால தான் மற்றவங்களை குறைவாக மதிப்பிடக்கூடிய சூழ்நிலை, குற்றப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை, மனமடி வாக்குகிற ஒரு சூழ்நிலை மட்டுமல்ல, அநேக நேரங்களில் வீண் பிரச்சனைகளையும் வீணான சமாதான கேடுகளையும் கூட இந்த ஒரு சுபாவம் ஏற்படுத்தி விடுகிறது. இது நம்மக்கிட்ட இருக்கு இல்லையா? இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்குள்ள இந்த மாதிரி சுபாவம் இருக்குல்ல, இந்த முந்திரி கொட்டை சுபாவம் நிறைய பேருக்குள்ள இருக்குது. விசேஷமாக பெண்களுக்குள்ள நிறையாவே இருக்குது. ஆண்டவர் அதான் நம்ம கூட பேசுகிறார். இன்னைக்கு இந்த காரியம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. அதற்காக நம்மளை ஒப்பு கொடுத்து நம்ம செபிக்க போகிறோம். சரியா? முதலாவது நம்ம எதற்காக செபிக்க போகிறோம்னா, நம்ம இடத்துல அநேக நல்ல குணங்கள் இருக்கும் இல்லையா? நல்ல குணங்கள் நிறையா இருக்குது. ஆனால் இந்த முந்திரி கொட்டை சுபாவம், கேட்கறதுக்கு முன்னால் பேசுறது, காரியத்தை செய்கிறது, இந்த சுபாவம் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அதற்காக நம்ம ஒப்பு கொடுத்து செபிக்க போகணும். எதையும் சரியாக அறியாமல் புரியாமல் பேசுறது நமக்குள்ள ஒரு பெருமையை கொண்டு வரும், ஒரு மேட்டிமையை கொண்டு வரும். அல்லது மற்றவங்களை நியாயம் தீர்ப்பது போல இருக்கும், மற்றவங்களை மட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சுபாவம் போல, மற்றவங்களை அவமதிக்கிறது, மற்றவங்களை குறைத்து மதிப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். ஆகவே இந்த சுபாவம் நமக்குள்ள இருந்தனா இன்னைக்கு நம்மளை தாழ்த்தி, இது ஒரு தவறான சுபாவம், ஆண்டவரே எனக்கு இதுக்குள் வேண்டாம், இதை என்னிலிருந்து எடுத்து போடுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்மளை ஒப்பு கொடுத்து செபிக்க போகிறோம். சரியா? நீங்கள் உணர்றீங்களா இந்த மாதிரி சுபாவம் எனக்குள்ள இருக்குதுன்னு உணர்றீங்களா? அப்போ சகோதரி உங்களுக்காக ஜெபிக்கும் போது நீங்களும் அர்ப்பணித்து ஜெபிங்க. ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா, உம்மை துதிக்கிற ஐயா. இந்த இனிய இல்லற ஜெபத்தோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக உங்கள் முகத்தை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, மற்றவர்களை ஆண்டவரே தவறாக நிதானிக்கிற இந்த சுபாவம் ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ளாயிருந்து இப்பொழுது ஆண்டவரே தகப்பனே வெளியேறும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். மற்றவர்களை ஆண்டவரே தவறாய் மதிப்பிட்டு அவர்களை நியாயம் தீர்த்து அவர்களை குற்றப்படுத்தக்கூடிய இப்படிப்பட்ட சுபாவங்கள் ஆண்டவரே தகப்பனே ஒருவருக்குள்ளும் இருக்கக்கூடாதப்பா. தன்னை பெருமையாய் நினைத்து கொண்டு மற்றவர்களை ஆண்டவரே நிதானிக்கிற இந்த சுபாவம் இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரை விட்டு வெளியேறும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறப்பா. இப்பொழுது அருமையான சகோதரர்கள் எங்களோடு இணைந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. இயேசுவின் இரத்தத்தின் வல்லமைக்குள்ள நாங்கள் இந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, பெருமையானதை ஆண்டவரே பேசாதபடிக்கு ஆண்டவரே நிதானமாய் பேசுவதற்கு ஒவ்வொருவருக்கும் நீங்க உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறப்பா. தகப்பனே, அருமையான பிள்ளைகள் இப்பொழுது உங்க முகத்தை நோக்கி பார்க்கிறாங்கப்பா. நீங்க சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறீங்கப்பா. உங்க சுபாவத்தினால ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க நிரப்பும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறப்பா. இப்பொழுது கேட்கிறாங்க ஆண்டவரே, உங்க சுபாவம் அந்த பிள்ளைகளுக்குள்ளாய் கடந்து வரட்டும். நிதானமாய் பேசக்கூடிய கிருபைகள் ஒவ்வொருவருக்குள்ளாய் உண்டாகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறப்பா. தகப்பன், எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். நல்ல மாற்றத்தை கட்டளையிட்டபடியினால நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தாவே, இந்த ஜெபத்தை நீர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம். எனக்குள்ளும் அந்த அவசர புத்தி இருக்குது, முந்திரி கொட்டத்தனமா நான் பேசுறேனேன்னு சொல்லி தங்களை உணர்ந்து அர்ப்பணித்த மக்களுக்கு நீர் உதவி செய்கிறதற்காக, அந்த சுபாவத்தை முற்றிலுமாக மாற்றி பொறுமையுள்ள இருதயத்தை நீர் கொடுக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக நம்ம ஒரு காரியத்துக்கு ஜெபிக்க போகிறோம். சரியா புரிஞ்சுக்கிடாம, சரியா அறிந்து கொள்ளாம இன்றைக்கு பேசுறதுனால அநேக குடும்பங்களுக்குள்ள உறவுகள் பாதிக்கப்படுகிறது. அந்த
அந்த பிரிவினைகள் உண்டாக்குறது. கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை வருது, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள பிரிவினை வருது, விசேஷமாக மாமியார் மருமகளுக்குள்ள பிரச்சனை வருது. அவங்க என்ன சொல்கிறாங்க என்ன சொல்ல வர்றாங்கங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டாமல் பேசுறது நிமித்தம் பிரிவுகள் உண்டாகிறது, பிரிவினைகள் குடும்பங்களுக்குள்ள. பாருங்க, இந்த மாதிரி கணவன் மனைவிக்குள்ள மன வருத்தத்தோடு இருக்கிறாங்க, பிரச்சனைகளுக்குள்ள இருக்கிறாங்க. இதெல்லாம் மாறி அந்த குடும்பங்களுக்குள்ள ஒரு சமாதானம் உண்டாகணும். அந்த பிரிவினைகள் எல்லாம் மாறும்படியாக இன்னைக்கு நம்ம செபிக்க போகிறோம். மற்றவங்களை குற்றப்படுத்தி பேசுகிறது, காயப்படுத்தி பேசுறது, மனமடி உண்டாக்க வார்த்தைகளை பேசுறது, இப்படிப்பட்ட காரியங்கள் நிமித்தம் உண்டாகின அந்த வேதனைகள் மாறணும். புரிஞ்சுக்கிடாம பேசிட்டேனே, என்னை மன்னிச்சுக்காங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்பு கேட்டு மனம் வருந்தி மனம் மாறக்கூடிய சூழ்நிலைகள், பிரிவினைகள் மாறி குடும்பங்களுக்குள்ளே சமாதானம் உண்டாகக்கூடிய சூழ்நிலைகளை கர்த்தர் உண்டாக்கும்படியா சகோதரியோடு கூட இணைந்து நம்ம செபிப்போமா? செபிக்கலாம். தகப்பனே, இந்த வேளையில் கூடப்பா இனிய நமக்கு நன்றி சொல்லுகிறப்பா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே சரியானபடி புரிந்து கொள்ளாதபடி என்ன பேசுகிறோம் என்பதை சரியாய் அறியாதபடி அதுக்கு முன்பாக பேசி மனமாடி வாக்குற எத்தனையோ காரியங்கள் கணவன் மனைவிக்குள்ள இருக்குதப்பா. பெற்றோர் பிள்ளைகள் இருக்கு, மாமியார் மருவர்கள் இருக்கிறது. ஆண்டவரே, இந்த நிலைமையில ஆண்டவர் யாரெல்லாம் இப்படிப்பட்ட சூழ்நிலை பேசி குடும்பத்தில் ஆண்டவரே சமாதானமற்ற சூழ்நிலை இருக்கோ, ஆண்டவரே பிரிவினைகள் இருக்கோ, ஆண்டவரே ஒருமனமற்ற தன்மைகள் இருக்கோ, அநேகர் காயப்பட்டு இருப்பாங்கப்பா. ஆண்டவரே, அத்தனை பேரும் ஆண்டவர் இந்த சமூகத்தில் இப்பொழுது கூட ஆண்டவர் எங்களோடு இணைந்து செபிக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் அவர்கள் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே அப்பா அந்த பெற்றுக்கொள்ள உங்க சமாதானத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க ஏசப்பா என்று சொல்லி உம்முடைய பேரை சொல்லி ஜெபிக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறப்பா. அவருடைய மன வேதனைகளா மாறும்படியாய் ஜெபிக்கிறையா. ஆண்டவரே, குடும்பத்தில் காணப்படுகிறது. இதனால் அநேக குடும்பங்கள் ஆண்டவர் பிரிவற்ற சூழ்நிலை இருக்கிறதப்பா. இவர்கள்லாம் ஆண்டவரை மனம் வருந்தி ஆண்டவரை ஒப்பு கொடுத்து ஜெபித்து அந்த குடும்பத்தில் சமாதானத்தின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் உதவி செய்வீராக. என்னுடைய விசுவாசம் உள்ள ஜெபத்தில் எவைகளாம் கேட்பவர்களும் பெறுவீர்கள் என்று சொன்னீர். இந்த வசனத்தை பற்றி கேட்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் என்ன ஆண்டவர் உதவி செய்வீராக. கர்த்தர் அந்த குடும்பத்திலே சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுக்க போறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உங்க கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தாவே, நீர் ஜெபத்தை கேட்டு இப்படி பிரிந்து போயிருக்கிற குடும்பங்களுக்குள்ள சமாதானத்தை கட்டளையிடுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கடைசியாக நம்ம ஒரு காரியத்துக்கு ஜெபிக்க போகிறோம். பாருங்க, இந்த ஒரு சுபாவத்தினால, கேட்கறதுக்கு முன்னால பேசுற சுபாவத்தினால இன்றைக்கு அநேகர் தங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, உயர்வுகளை, மேன்மைகளை, நல்ல மதிப்புகளை கூட இழந்திருக்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்களா, எவ்வளோ மேன்மை வரும். வேலை செய்கிற இடத்துல எல்லாம் நல்ல பொறுமையாக இருந்திருந்தாங்கன்னா உயர்வுகள் வந்திருக்கும். ஆனால் இந்த மாதிரி முந்திரி கொட்டத்தனமாக பேசினது நிமித்தம், நடந்து கொண்டது நிமித்தம், காரியங்களை செய்தது நிமித்தம் பதவி உயர்வை கூட இழந்திருக்கலாம். இப்படி அநேக நல்ல காரியங்களை இழந்திருக்கலாம். ஒரு வேளை அவமானத்தை சந்திச்சு கொண்டிருக்கலாம், வெட்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். ஆண்டவர் இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் உணர்ந்து மன்னிப்பு கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்து அவங்க இழந்து போன நன்மைகள், ஆசீர்வாதங்களை திரும்ப கொடுக்கவும், அவங்க இழந்து போன பதவி உயர்வுகளை கர்த்தர் கொடுக்கவும், கர்த்தர் அந்த பிள்ளைகளை மேன்மைப்படுத்தவும் நம்ம ஜெபிக்கணும். சகோதரி, இதற்காக ஜெபிக்கும் பொழுது நீங்களும் ஜெபிங்க. ஒருவேளை நீங்கள் அந்தப்பட்ட சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா, உங்கள் குடும்பத்தில் உங்கள் கணவரோ பிள்ளைகளோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்கன்னா நீங்கள் ஜெபிங்க. கர்த்தர் இழந்து போன அந்த ஆசீர்வாதங்கள், நன்மைகள், உயர்வு, மேன்மை எல்லாத்தையும் தந்து ஆசீர்வதிப்பா. ஜெபிக்கலாமா? தகப்பனே, நாங்களுமே துதிக்கிறப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிற ஏசப்பா. இந்த நேரத்திலும் ஆண்டவரே அப்பா, ஒருத்தர் ஒரு காரியத்தை சொல்ல வரும் பொழுது ஆண்டவரே அப்பா அதை முழுவதுமாக கேட்காதபடிக்கு ஆண்டவரே அதற்கு முன்பதாகவே அதை நிதானித்த ஆண்டவரே ஏசப்பா அது பதில் சொன்னதுனால அநேக பிள்ளைகள் இன்றைக்கு அநேக பிரச்சனைகளிலையும் ஆண்டவரே ஏசப்பா சிக்கி இருக்கிறாங்க. ஏசப்பா, அநேகர் கிடைக்க வேண்டிய பதவிகளையும் ஆண்டவரை இழந்து போய் நிற்கிறாங்கப்பா. வேலை செய்கிற இடத்துல கூட ஆண்டவரே பதவி உயர்வுகளை இழந்து நிற்கிறாங்க. ஏசப்பா, ஆண்டவரே அப்பா அநேகர் ஆண்டவரே ஆசீர்வாதங்களை இழந்து நிற்கிறாங்க, நன்மைகளை இழந்து நிற்கிறாங்க. ஆண்டவரே, கிடைக்க வேண்டிய நன்மை இதனால கிடைக்காம எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரை இன்றைக்கு தத்தளித்து கொண்டு இருக்கிறாங்க. ஏசப்பா, இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக உங்க சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறப்பா. தன்னுடைய காரியத்தில் அவங்க பொறுமையாக இருந்திருந்தாங்கன்னா ஆண்டவரே ஏசப்பா, தன்னுடைய வார்த்தைகளை நிதானமாய் சொல்லியிருந்தாங்கன்னா இன்றைக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. என்னுடைய தவறினால தான் இன்றைக்கு நான் இந்த பிரச்சனைகளை சந்திக்கிறேன்னு சொல்லி இந்த நாளில் ஒப்பு கொடுத்து உண்மையாக யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ ஏசப்பா, அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் கர்த்தர் நீங்கள் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க இழந்து போன நன்மைகளை திரும்ப கொடுங்கப்பா. அவங்க இழந்து போன ஆசீர்வாதங்களை திரும்ப கொடுங்கப்பா. இழந்து போன மதிப்புகளை திரும்ப கொடுங்க ஆண்டவரை. இழந்து போன பதவி உயர்வுகளை திரும்ப கொடுத்து கர்த்தர் இந்த பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இழந்து போனதை நான் திரும்ப அழிப்பேன்னு வாக்கு கொடுத்த தேவன் இந்த பிள்ளைகள் இன்றைக்கு உண்மையாய் ஒப்பு கொடுக்கிறதுனால கர்த்தர் இந்த இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து மறுபடியும் இந்த பிள்ளைகளை கனமான இடத்துல வைத்து நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லாவற்றிலும் மேலாக இந்த பிள்ளைகள் உண்மை உறுதியாக பற்றி கொள்ள கர்த்தர் நீங்கள் உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள்
எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். தகப்பனே, இந்த ஜெபங்களை எல்லாம் நீங்க கேட்டிருக்கிறீங்க ஆண்டவரே. கர்த்தாவே, கேட்ட எங்களோடு இணைந்து தங்களை ஒப்பு கொடுத்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நல்ல சுபாவங்களை உண்டாக்கி அவர்கள் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ளவும், இழந்து போன மதிப்பு, மரியாதைகள், நன்மைகள், ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வாழ தேவனாகிய கர்த்தர் உதவி செய்கிறதற்காக ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். எல்லாருக்குள்ளும் பொறுமையை தாங்க ஆண்டவரே. தகப்பனுடைய கிருபை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளுகிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லா தம்மை தேடுகிற பிள்ளைங்க கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ளே தம்மை நேசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் மாற்றங்களை உண்டாக்குகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். பிரியமானவர்களே, இந்த ஜெப நேரத்தை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். நாம் விசுவாசத்தோடு வேண்டிக் கொண்ட காரியங்களில் நிச்சயமாக தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இப்பொழுதும் சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்களின் சிறப்பு செய்தியின் தொகுப்பை பார்ப்போமா? ஒரு குடும்பத்துக்குள்ள கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், மாமியார், மருமகள், பல உறவுகள் ஒரே ஃபேமிலியில் இருப்பாங்க. சில குடும்பம் கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் மட்டும் இருப்பாங்க. ஆனால் இந்த உறவுகள் அப்பப்போ நம்ம சேரணும், சந்திக்கணும், பார்க்கணும், அப்படிலாம் நமக்கு இருக்கும். சிலர் சேர்ந்துருப்பாங்க, சிலர் தூரத்தில் இருப்பாங்க. ஆனாலும் இந்த உறவுகள்லாம் இணைந்தது தான் ஒரு குடும்பம். அப்போ இந்த குடும்பத்தில் சமாதானம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு இனிமை காணப்படணுமானா ஞானத்தினாலே வீடு கட்டப்படும். ஒரு குடும்பம் கட்டப்படுவதற்கு ஞானம் அவசியம், விஸ்டம். அந்த ஞானமுள்ள ஒரு பெண், அவங்க தான் ஞானமுள்ள ஒரு பெண் குடும்பத்தை கட்டுகிறாள். அப்போ ரொம்ப அவசியம். இந்த ஞானம் என்பது தேவனிடத்திலிருந்து வரக்கூடியது, தெய்வீக ஞானம். அது பரத்திலிருந்து வரக்கூடியது. ஆண்டவர் அந்த ஞானத்தை எனக்கு தரணும். ஆண்டவரே, என் குடும்பத்தை நடத்துறதுக்கு எனக்கு ஞானம் வேணும். என் ஃபேமிலியை நான் சந்தோஷமாய் நடத்துவதற்கு ஞானம் வேணும். மனைவியும் ஜெபிக்கணும், கணவரும் ஜெபிக்கணும், மாமியாரும் ஜெபிக்கணும், மருமகளும் ஜெபிக்கணும், மாமனாரும் ஜெபிக்கணும், நாத்தனாரும் ஜெபிக்கணும். என்னால் இந்த குடும்பத்தில் ஒரு சமாதான குறைவு வந்துடக்கூடாது. நான் ஒரு ஞானமாக நடந்து கொள்ளணும். ஒரு குடும்பத்தை குறித்த ஞானம் எனக்கு வேணும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபிக்கணும். ஞானம் இல்லாமல் பேசுவது, செயல்படுவது தான் நிறைய குடும்பத்தை பாதிப்புக்குள்ளாக்கி குடும்பத்தையே உடைத்து விடுகிறாரு. சிலர் பிந்தி வருத்தப்படும், நான் ஞானம் இல்லாமல் பேசிட்டேனே, ஐயோ ஞானம் இல்லாமல் செய்துட்டேனே. சிலர் சொல்லுவாங்க, பிரதர் இதெல்லாம் எனக்கு முதல்ல தெரியாது, யாருமே சொல்லி கொடுக்கல, இப்போ தான் வசனம் எனக்கு தெரியுது, நான் ஞானம் இல்லாமல் செஞ்சிட்டேன், அதனால என் குடும்பமே போச்சு. அப்படி வருத்தப்படுகிற சிலரை என் ஊழிய பாதையில் சந்தித்திருக்கிறேன். அப்போ இந்த ஞானம் ரொம்ப அவசியம், குடும்பத்தை கட்டி எழுப்ப. இந்த ஞானத்தை தருகிறவர் கர்த்தர். பிரியமானவர்களே, சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்களின் சிறப்பு செய்தியின் தொகுப்பு உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக சகோதரி செல்லாராணி அப்பாத்தரை அவர்கள் ஜெபிக்க ஆயத்தமா இருக்காங்க. விசுவாசத்தோட தேவ செய்தி கேளுங்க, நிச்சயமாக தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இனிய இல்லற நிகழ்ச்சியின் மூலமாக இவங்களை சந்திப்பதில் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான உள்ளே ஊழியத்தின் பாதையில் ஒரு சிலர் சந்தித்து ஆலோசனை கேட்டு ஜெபிக்கும்படியாய் கடந்து வருவாங்க. அதில் சில சகோதரிமார் சொல்லுவாங்க, அக்கா எனக்கா ரொம்ப ஜெபிங்க, வீட்டில் வாயே திறக்க முடியல. என்னன்னு சொல்லி கேட்டால், நான் சொல்கிறத என்னை பேசவே விடுறதில்ல. நான் வாய்த்தனை தான் சொல்ல ஆரம்பித்த உடனே என் கணவர் அதுக்கு பதில் சொல்லும் பொழுது அந்த வார்த்தைகள் என்னை ரொம்ப காயப்படுத்துது. என் உள்ள உடையும்படியான வார்த்தை சொல்லுகிறாங்க, நான் நொறுங்கி போயிடுறேன். என் உள்ள உடையும்படியான வார்த்தை சொல்லுகிறாங்க, நான் நொறுங்கி போயிடுறேன். கோபம், எரிச்சல் உங்களுக்கு காணப்படுது. நான் என்ன சொல்கிறேன்றதை அவங்க கேட்குறதே இல்லை. நான் வாய்த்தது 2 வார்த்தை தான் சொல்லுவேன். முழுமையாய் காரியத்தை என்ன சொல்ல வருகிறேன்றதை கேட்காதபடி கோபம், எரிச்சலோடு கூட கதறி பேசுகிறாங்க. அப்படிப்பட்ட வார்த்தையை கேட்கும்போது என் உள்ளத்தில் ஒரு நடுக்கமே வந்துடுது. என்ன செய்யணும்னு தெரியாமல் போயிடுது. தயவுசெய்து ஜெபிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, ஒரு தம்பி, ஒரு அருமையான குட்டி தம்பி, ஒரு 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறார். அருமையான தம்பி, அவன் பேர் பாஸ்கர். கடந்த ஆண்டில் ஒரு நாள் இந்த தம்பி வந்து சொல்லுகிறான், ஆண்டி எங்கள் அப்பாவுக்காக ஜெபிங்க அப்படின்னு சொன்னான்.
அப்போ அவங்க அம்மா கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அப்போ இந்த தம்பிகிட்ட கேட்ட பொழுது அந்த தம்பி என்ன தெரியுமா சொன்னாங்க, ஆண்டி சந்தோஷமா என் மார்க் கார்டை கொண்டு வந்து எங்கள் அப்பாட்ட காட்டுறதுக்காக நான் வந்தேன். எங்கள் அப்பா வந்த உடனே சந்தோஷமாக போய் எங்கள் அப்பா ஆஃபீஸ்லேருந்து வந்தவுடனே சந்தோஷமாக போய் எங்கள் அப்பாட்ட என் மார்க் கார்டை காட்டி, டாடி நான் சரியாகவே படிக்காமல் தான் போனேன் பரீட்சைக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தேன். எங்கள் அப்பா பாருங்க என் மார்க் கார்டை வாங்கி 4 துண்டாக கிழிச்சாங்க. அடினா அடி ஆண்டி, என் தோளெல்லாம் வலிக்குது. அப்படி தோளில் முதுகுலையுமா அடிச்சிட்டாங்க. முதுகு வலி, தோள்பட்ட வலி. நான் அதுக்கு தான் ஜெபிக்க வந்திருக்கிறேன். எங்கள் அப்பாட்ட நான் என்ன சொல்ல போனேன்னா, நான் சரியாக படிக்காமல் கூட போனேன், நான் ஜெபித்து போனேன், ஏசப்பா எனக்கு உதவி செய்தாங்க, கர்த்தர் எனக்கு ஞானத்தை கொடுத்தாங்க, கர்த்தர் எனக்கு ஞாபகத்தை கொடுத்தாங்க, சரியான பதில் எழுதும்படியான ஒரு விவேகத்தை கர்த்தர் கொடுத்தாங்க. நான் நினச்சே பார்க்கல டாடி, எனக்கு இவ்வளோ மார்க் வரும் நான் நினச்சே பார்க்கல. அப்படியா ஏசப்பா எனக்கு நல்ல மார்க் கொடுத்துருக்காங்கன்னு சந்தோஷமாக சொல்ல போனேன். ஆனால் எங்கள் அப்பா நான் சொல்கிறத முழுமையாக கேட்கல. முதல் ஸ்டார்டிங்கில் வந்த இந்த 2 வார்த்தையை வச்சுட்டு என்னை அடிச்சிட்டாங்க ஆண்டி. எனக்கு இப்போ ரொம்ப முதுகு வலி, என்னுடைய தோள்பட்டையெல்லாம் எனக்கு வலிக்குது. அதனால் என்னால் இப்போ பேக்கை தூக்கி ஸ்கூலுக்கு கூட போக முடியல. நான் அதுக்கப்புறம் எங்கள் அப்பாட்ட பேசவே இல்லை. எங்கள் அம்மா தான் அதுக்கப்புறம் எங்கள் அப்பாட்ட அவன் என்ன சொல்ல வந்தான்னு நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி இப்படி செய்துட்டீங்களேன்னு அப்புறம் எங்கள் அப்பா என்கிட்ட வந்து என்னைய அரவணைச்சி என்னை கட்டி பிடிச்சி நான் ஏதோ செஞ்சுட்டேன்டான்றாங்க. இது ஒரு தடவை இல்லை ஆண்டி, எத்தனையோ முறை இப்படி தான் எங்கள் அப்பா ஏன்ட்ட மாத்திரம் இல்லை, எங்கள் அம்மாட்டும் இப்படி தான் சொல்கிறத முழுமையாக கேட்க மாட்டேன்றாங்க, பதறி பேசிடுறாங்க, அடிச்சிடுறாங்க. சொன்னான் அந்த தம்பி வந்து சொன்னான். இன்னும் கூட பாருங்கள், ஊழியத்தின் பாதையில் சந்தித்த கேட்ட காரியங்கள் அவங்க மத்தியில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். இன்னொரு சகோதரியோட வந்து சொன்னாங்க, ஆஃபீஸில் எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்கு கொடுத்துருந்தாங்க. அந்த ஒர்க்கை நான் நல்லா செய்ய ஆரம்பித்தேன். ஆனால் அது சரியான அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கை முடிக்க முடியல. சரின்னு இன்னொரு வழியில் அந்த ப்ராஜெக்டை முடிக்கலான்னு நான் பார்த்தேன். அப்படி நான் செய்து முடித்த ரொம்ப அழகாக அந்த ஒர்க்கை நான் முடிச்சிட்டேன். எங்கள் பாஸ்கிட்ட போய் நான் அந்த ப்ராஜெக்டை போய் காட்டும் பொழுது அவர்கிட்ட சொல்ல போனேன், சந்தோஷமாக போனேன். அவர்கிட்ட போய் சொன்னேன், சார் நீங்கள் கொடுத்தது முதல்ல ஸ்டார்டிங் என்னால் முடியவே இல்லை அப்படின்னு சொல்லி அடுத்த வார்த்தை தூங்குறதுக்கு முன்னாடி, உன்னால் என்ன முடியும், நீ ஆஃபீஸில் இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்லை, நீ இந்த வேலையை விட்டு தான் போகணும், இந்த வேலைக்கே லாய்க்கில்லை. என் உள்ளம் உடையும்படியான வார்த்தையை மற்ற ஸ்டாஃபுக்கு முன்னாடி என்னுடைய பாஸ், என்னுடைய மேனேஜர் என்னை என்னெல்லாம் வார்த்தை மற்ற முன்னாடி சொல்லி அவமானப்படுத்தலாமோ அப்படிலாம் பேசிட்டாங்க. நான் சொல்கிறது அவங்க புரியலை. எனக்கு ரொம்ப வேதனை வந்துட்டேன். அதுக்கப்புறம் போய் பாஸ்ட, சார் அவங்க சொல்ல வந்தது இப்படி ஒரு காரியம், அவங்க அருமையாக அந்த ப்ராஜெக்டை முடிச்சிருக்கிறாங்க, அவங்க முதல்ல கஷ்டப்பட்டுருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்தா இந்த ப்ராஜெக்ட் இவ்வளோ அருமையாக முடிச்சா, நாங்களும் அவங்க முடிச்சதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டோம், அவங்ககிட்ட கேட்டோம் அப்படின்னு அதுக்கப்புறம் போய் சொன்னோன்னா பாஸ் என்கிட்ட வந்து அதுக்கப்புறம் சாரி சொல்கிறார். ஆனால் அதுக்கு முன்னாடி எல்லா ஸ்டாஃப்க்கும் முன்பாக என்னை எவ்வளோ தூரம் கேவலப்படுத்தலாமோ அப்படிலாம் சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு சகோதரி வந்து சொன்னாங்க. அருமையானவர்களே, நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, காரியத்தை கேட்பதற்கு முன்பாக உத்தரவு சொல்லுவது புத்தியினமும் வெட்கமாய் இருக்கிறது என்று ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது. ஒருவேளை இன்னைக்கு கூட அப்படிப்பட்ட அனுபவம் உங்களுக்குள்ள ஒருவேளை காணப்படலாம். வீட்டில் மற்றவங்க சொல்கிறத புரிந்து கேட்டு அவங்க என்ன சொல்லுகிறாங்க, என்ன சொல்ல வருகிறாங்க என்பதை பொறுமையாய் நிதானமாய் சொல்கிறத கேட்டு
அதை சரியாய் புரிந்து பதில் சொல்லக்கூடிய ஒரு அனுபவம் நமக்கு வேணும். அந்த அனுபவம் இல்லைன்னா பாருங்க, நமக்குள்ளாக என்ன வருது? கோபம் வருது, எரிச்சல் வருது, பதறி பேசிடுறோம். அது மாத்திரமல்ல, நம்ம கோபப்படுறது, எரிச்சல் அடைகிறோம், பதறி பேசுகிறோன்றது மாத்திரமல்ல, மற்றவங்களுடைய உள்ளம் துக்கப்படுது, அவங்க உள்ளம் காயப்படுது, அவங்க உள்ளத்தை நம்ம வேதனைப்படுத்திடுறோம். இது நிமித்தமாக குடும்பங்களுக்குள்ள சமாதானம் இல்லாமல் போயிடும், சாட்சி கெட்டு போகுது. அது மாத்திரமல்ல, குடும்பத்துக்குள்ள ஒரு மனம் இல்லாதபடி போயிடும், தேவ அன்பு குறைந்து போகுது. குடும்பங்களுக்குள்ள ஒருவர் மேல் ஒருவர் இப்படி தான், இவங்க இப்படி தான் பேசுவாங்க, இப்படி தான் கோபப்படுவாங்க, இப்படி தான் எரிச்சல் படுவாங்க அப்படின்னு சொல்லும் அளவுக்கு காணப்படும். ஏன் தெரியுமா? என்ன சொல்கிறாங்க? நம்மகிட்ட வீட்டில் கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது உத்தியோக ஸ்தலத்தில் பணிபுரிகிறவர்களாக இருக்கலாம். பாருங்கள், நம்ம என்னன்னு கேட்காதபடி, என்னன்னு புரிந்து கொள்ளாதபடி பதறி, நம்ம முன்கூட்டி அவங்க சொல்ல வரதை முழுமையாக கேட்டு புரிந்து கொள்ளாதபடி நம்ம வாயை திறந்துட்டோன்னா கோபம்தான், எரிச்சல் தான். ஆண்டோடைய அன்பை நம்மகிட்ட வெளிப்படாது. இன்றைக்கி ஒருவேளை அப்படிப்பட்ட அனுபவம் இருக்குமானால் ஆண்டோடைய சமூகத்தில், ஆண்டவரே எனக்கு பொறுமையை தாருங்க, நான் யார் என்ன பேசினாலும் அதை நிதானமாக நான் கேட்கணும் ஆண்டவரே, அது பொறுத்திருந்து கேட்கணும் ஆண்டவரே, நான் அதை சரியாய் புரிந்து கொள்ளணும் ஆண்டவரே, அதுக்கு சரியான பதில் நான் சொல்லணும் ஆண்டவரே, நான் பதறி பேசக்கூடாது, என் சுய புத்தி, என் சுய ஞானத்தை சார்ந்து நான் செயல்படக்கூடாது. ஆண்டவரே, எனக்கு அந்த ஞானத்தை தாருங்க, எனக்கு அந்த விவேகத்தை தாருங்க, அந்த புத்தி கூர்மை எனக்கு தாங்க, எனக்கு கோபம் வேண்டாம், எரிச்சல் வேண்டான்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது தான் அந்த பொறுமையும் நிதானமாய் கேட்கக்கூடிய ஒரு சுவாபத்தை கர்த்தர் கொடுக்க முடியும். பாருங்க, வேதாகமத்தில் நம்ம பார்க்குறோம், 1 சாமுவேல் 1 அதிகாரத்தில் அன்னாள் சகோதரியை குறித்து பார்க்குறோம். அந்த சகோதரி குழந்தை இல்லை, பலருடைய நிந்தனை இருந்தது, அவங்களுக்கும் தனக்கு குழந்தை இல்லையேன்னு ஒரு வேதனை இருந்தது. வேதனை மாத்திரமல்ல, பலருடைய நிந்தனை பரியாசத்தின் நிமித்தமாய் அந்த உள்ள நொறுங்கி போன ஒரு உள்ளம். அவனுடைய வார்த்தை கூட சொல்லுகிறது, பிணினாள் அன்னாளை மனமடிவாக்கினாள் என்று போடப்பட்டது. அப்போ உள்ள நொறுங்கி போன நிலைமையில் அந்த சகோதரி ஆலயத்துக்கு போகிறாங்க, ஆண்டவர் சமூகத்தில் செபிக்கிறாங்க, அழுது செபிக்கிறாங்க. பார்க்குறோம், எல்லாரும் தெரிஞ்ச சம்பவம் தான். தான் இருதயத்தில் உள்ளதெல்லாம் தண்ணீரை போல ஊற்றி செபிக்கிறாங்க, வெகு நேரம் செபிக்கிறாங்க, ஆண்டவர்கிட்ட பொறுத்துணையோடு செபிக்கிறாங்க. தன் இருதயத்தில் எதையுமே மறைச்சி வைக்கல. அதனால் ஜெப நேரம் அதிகமாய் காணப்பட்டது, வெகு நேரம் காத்திருந்து செபித்தாங்க போடப்பட்டிருக்கு. ஏலி என்ன தெரியுமா, அவங்க ஜெபிக்கிறத சரியாக கேட்கல, அவங்க ஜெபிக்கிறாங்கன்றத அவங்க சரியாக புரிந்து கொள்ளலை, அவங்க ஜெபிக்கிறத கவனிக்கலை. அது நிமித்தமாய் அந்த ஏற்கனவே உள்ள நொறுங்கி போயிருந்த அன்னாளை பார்த்து ஏலி என்ன தெரியுமா சொல்கிறாங்க, மதுபான வெறியினாலே, மது வெறியினாலே இப்படியா விழுந்து கிடக்கிறான்னு சொல்லி இன்னும் அன்னாளுடைய உள்ளம் துக்கப்படும்படியாய், வேதனைப்படும்படியாய், அந்த உள்ள ஏற்கனவே மனம் அடிவாக்கினாள் என்று பெண்ணினால் மனம், அந்த உள்ள ஏற்கனவே மனம் நொந்து போன ஒரு சகோதரி, இன்னும் அந்த உள்ளம் பாருங்க நொறுங்கி போக முடியாத ஒரு வார்த்தையை கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை. அன்னாள் சொல்கிறாங்க, நான் மிகுதியான கிளேசத்தினாலும் விசாரத்தினாலும் இப்படியா தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறேன், என்னால் இதுக்கு மேலே இந்த வேதனையை தாங்க முடியலை, இந்த நிந்தனையை தாங்க முடியலை, இந்த பரியாசத்தை தாங்க முடியலை, நாகினால் இவ்வளோ நேரம் ஆண்டவர்கிட்ட நான் விழுந்து கிடந்து ஜெபிக்கிறேன். அதை புரிந்து கொள்ளலை, அந்த நிதானம் இல்லாதபடி
அவங்க ஜெபிக்கிறாங்களே, அந்த ஜெப சத்தத்தை கேட்கல, அந்த காரியத்தை சரியாக புரிந்து கொள்ளலை, அதை சரியாக கேட்டுக்கொள்ளலை ஆகிய நிமித்தமாய் பாருங்க, மறுபடியும் அண்ணாவுடைய உள்ள நொறுங்கி போக முடியாத வார்த்தை ஏழி மரமாய் கடந்து வருது. ஆண்டுடைய சமூகத்தில் செபித்த அண்ணாளை கர்த்தர் பலப்படுத்தினான். அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் சமூகத்தில் ஏழி சொன்ன உடனே ஜெபத்தை உடனே நிறுத்தல், தொடர்ந்து ஆண்டவர் பாதப்படி தான் காத்திருந்தாங்க. ஆண்டவர் அண்ணாளுடைய துக்கத்தை கர்த்தர் மாற்றினாங்க. அருமையானவளே, இன்றைக்கும் நம்மை கொஞ்சம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம மற்றவர்களை ஆறுதல் படுத்துகிறவர்களாய், மற்றவர்களை சந்தோஷப்படுத்துகிறவர்களாய், நமக்குள்ளது தேவ அன்பு வெளிப்படும்படியாய் நம்ம செயல்படுகிறோமா? நம்ம வீட்டில் நமக்குள்ள கோபம் எரிச்சல் வராதபடி, கோபமான வார்த்தை எரிச்சலான வார்த்தை நம்ம சொல்லாதபடி, நம்மகிட்ட தேவ அன்புள்ள ஒரு வார்த்தை நம்ம குடும்பத்தில் ஆண்டுகளை மகிழ்ந்திருக்கும்படியான ஒரு சூழ்நிலை காணப்படணும்னா, பிள்ளைகளாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், யார் பேசினாலும் அவங்க எல்லாவற்றையும் மெதுவாக அவங்க முழுமையாய் சொல்லி முடியட்டுமே. சொல்லி முடிந்த பிற்பாடு ஆண்டவர் சமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணித்து யோசித்து ஆலோசனை பண்ணி பதில் சொல்கிற அனுபவம் கர்த்தருடைய பிள்ளையால் நமக்கு கட்டாயம் வேணும். பதறி பேசுகிற அனுபவத்தை விட்டு நம்ம வெளியே வரணும். படபடன் சில சொல்லுவாங்க, படபடன் கொட்டி தீர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அனுபவம் கர்த்தருடைய பிள்ளையாட முடியாது. நமக்குள்ள அந்த சுவாமம் காணப்படக்கூடாது. அன்புள்ள வார்த்தை வெளிவரணும், ஆறுதலின் வார்த்தை வெளிவரணும், ஆசீர்வாதத்தின் வார்த்தை வெளிவரணும், மற்றவர்களை மகிழ்விக்கிற சந்தோஷப்படுத்துகிற வார்த்தை நமக்குள்ளாய் வெளிவரணும். அந்த அனுபவம் நமக்குள் காணப்படணும். ஏன்னா காரியத்தை கேட்பதற்கு முன்பாக உத்தரவு சொல்லுகிறவன் புத்தியீனமும் வெட்கமாக இருக்கிறது. அப்போ ஆண்டோடைய சமூகத்தில் இன்னைக்கு ஆண்டவரே, யார்கிட்ட நான் பேசினாலும் அவங்க பேசுகிறத நான் கேட்டு அதுக்கு சரியான பதில், சரியான உத்தரவு சொல்லக்கூடிய ஞானத்தை தாங்க. எனக்கு முதல்ல பொறுமையை தாங்க, நிதானத்தை தாங்க. நான் பதறி பேசவே கூடாது. உங்கள் அன்புனால் என்னை நிரப்பிடுங்க, உங்கள் பொறுமையினால் என்னை நிரப்பிடுங்க ராஜா. ஆண்டோடைய சமூகத்தை நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் அந்த கிருபையை கொடுப்பாங்க. ஊழியத்தின் பார்த்தா எத்தனையோ காரியங்கள் சொல்லலாம். கடந்த நவம்பர் முதல்ல ஒரு சகோதரி வந்து அழுதாங்க. என்னன்னு சொன்னால், அவங்க சொத்து விஷயத்தில் அவங்க தம்பிக்கு வீடு வயலெல்லாம் கொடுத்துட்டாங்க. அந்த சகோதரியுடைய கணவர் இது நிமித்தமாக அந்த சகோதரி அடிக்கடி கோபப்படுவாங்க, கை நீட்டி கூட அடிச்சிருவாங்க. அப்போ ஒரு நாள் இந்த சகோதரி ரொம்ப செபித்தாங்க. 2 பிள்ளைங்க உண்டு. அவங்க வீட்டை போய் சொல்லி பார்த்தாங்க. அப்புறம் கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அவங்க தகப்பனார் அந்த சகோதரி பேச்சு அந்த சகோதரியுடைய தம்பியும் அவங்களுக்குன்னு அந்த நில சொத்தை சரி கொடுத்துருவோம் அப்படி சொல்லி பத்திரம் போட்டு கொண்டாந்து ஒரு நாள் கொடுத்துருக்குறாங்க. இந்த சொத்து இவங்களுக்கு கொடுக்காத நிமித்தமாக இந்த சந்திரா சகோதரியுடைய கணவர் அவங்க வீட்டாரையோ அவங்க அம்மா அப்பாவையோ அவங்க தம்பியை வீட்டுக்குள்ளே வரக்கூடாது சொல்லி வச்சுருக்கிறார். இவங்க பத்திரத்தை கொண்டு வந்து அந்த சகோதரி கையில் கொடுத்துட்டு சந்தோஷமாக இவங்க உனக்கு எழுதி கொடுத்துட்டோமான்னு கொடுத்துட்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 ஆண்டுகள் ஜெபத்துக்கு பிற்பாடு கர்த்தர் இந்த மாற்றத்தை கொடுத்து கர்த்தருக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துருந்தாங்க. கணவர் ஆஃபீஸ் முடிந்து வந்த உடனே இந்த சகோதரி அந்த பத்திரத்தை கையில் எடுத்தவங்களா கணவன் வந்தோடனே பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாக போய் என் தம்பி இன்னைக்கு வந்துருந்தான் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பேச வராங்கன்றதை கேட்காம அடிச்சிட்டார். நடந்த காரியம் கன்னத்தில் அரைஞ்சி மாற்றி மாற்றி கன்னத்தில் அடிச்சிருக்கார். இந்த சகோதரி கொஞ்சம் தடுத்து பார்த்தா, கொஞ்சம் பொருளை நான் சொல்கிறது கேளுங்க, இன்னும் என்ன கேட்க வேண்டியது இருக்குது, 2 வருஷம் 2.5 வருஷம் ஆகிட்டு இன்னுமா நான் கேட்கணும், எதையுமே கேட்கல. அடித்த உடனே பாருங்கள் அந்த சகோதரி அடி தாங்காமல் கீழே விழுந்தோடனே இந்த பிள்ளைங்க வந்து அவங்க அப்பாவை தடுத்து நிறுத்த இந்த பத்திரத்தை இருந்தாங்க, இது தானே அப்பா அம்மா போட்டு அடிக்கிறீங்கன்னு பத்திரத்தை கொடுத்த உடனே இந்த பத்திரத்தை வாங்கிட்டு அதை திறந்து பார்த்துட்டு அப்படியே நாற்காலியில் உட்காந்து அழுதுருக்கார், தலையில் அடித்து அழுதுருக்கார். அந்த சகோதரி பாருங்கள், சகோதரிகிட்ட போய் அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்குறார்.
ஆனால் சகோதரி நடந்த காரியம் என்ன தெரியுமா? அவர் கன்னத்தில் அடித்தது நிமித்தமாய், காதோடு சேர்த்து அடித்தது நிமித்தமாய், அதுக்கப்புறம் அந்த சகோதரிக்கு ஒரு காது கேட்கவே இல்லை. டாக்டர் போய் பார்த்தா காதில் உள்ள ஜவ்வு விட்டுருச்சு, இனிமேல் அதை ஒன்றுமே செய்ய முடியாதுன்ட்டாங்க. அந்த சகோதரி வேதனையோடு ஜெபிக்க வந்தாங்க. அந்த சகோதரன் தான் கூட்டிகிட்டு வந்த சகோதரன் தான். அந்த சகோதரனே சொல்கிறாங்க, அவள் கேட்டதை நான் முழுமையாக கேட்கலை. அவள் வாய் திறந்த உடனே பாருங்க அரைஞ்சிட்டேன். நான் இப்போ உணர்றேன், நான் செய்த தவறை உணர்றேன். ஐசே ஜெபிங்கம்மா, நான் செய்த தவறு. அருமையானவளே, கர்த்தருடைய ஜனமாகிய நாம் யார் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்போம், பொறுமையாக கேட்போம், நிதானமாய் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்து பதில் சொல்லக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுக்கும் பொழுது தேவ சமாதான குடும்பங்களை ஆளுகை செய். கர்த்தருடைய மகிழ்ச்சி, சந்தோஷம் நம்முடைய உள்ளத்தின் ஆசீர்வாதமாய் மாற முடியும். அந்த அனுபவத்தை கர்த்தர் கொடுக்க முடியாது. நாம் ஜெபிக்கலாம், நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிற ராஜா, நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, இந்த நாளிலும் கர்த்தர் கற்றுக் கொடுத்த இந்த மேலான ஆவிக்கிற அனுபவத்துக்காய் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். சோதரிக்கிறோம் ஐயா. இந்த நாள் முதல் ஆண்டவரே பதறி பேசாதபடி, கோபப்படாதபடி, எரிச்சல் படாதபடி தேவ அன்பிலே நிலைத்திருக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. யார் பேசினாலும் ஆண்டவரே அதை புரிந்து உங்கள் சமூகத்தில் ஜெபித்து பதில் சொல்லக்கூடிய கிருபையை தாங்க ஆண்டவரே. அந்த அனுபவம் இருக்கும்பொழுது தேவ சமாதான குடும்பத்தை நிரப்போம் ஆண்டவரே. அந்த அனுபவம் இருக்கும்பொழுது ஒவ்வொரு மற்றவர்களுக்கு ஆறுதலாய் ஆசீர்வாதமாய் மாற முடியும் ஐயா. உங்கள் அன்பு ஒரு மானமாய் வெளிப்படுமே. அந்த அன்பினாலே இந்த நாளில் என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்பிடுங்க ராஜா. எங்கள் மீது ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆவிக்கிற அன்பின் ஐக்கியம் ஆண்டவர், அன்பின் அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. பதறி பேசாதபடி ஆண்டவரே, புரிந்து கொள்ளாதபடி பேசாதபடி ஆண்டவரே, ஆவியானவரே தகப்பனை ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உங்கள் ஞானத்தினால், உங்கள் விவேகத்தினால், உங்கள் புத்தி கூர்மையினால் நிரப்பி ஆண்டவரே நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் அப்படியாய் பொறுப்படுத்திக் கொண்ட தயவுக்காய் நன்றி. உங்கள் நாமத்தை கர்த்தர் தொடர்ந்து மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள். வருகின்ற சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒளிபரப்பாகும் ஜெபிக்கலாம் வாங்க நேரலை நிகழ்ச்சியை குடும்பத்துடன் காண தவறாதிருங்கள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalamavadi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.